ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு நவீன் பிரியா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் டேங்க் கிளீனிங் தான் பார்க்க போறோம். நான் பண்ண போறது இல்லை, என் ஒய்ஃப் தான் பண்ண போறாங்க. அவங்க பேர் பிரியா. நான் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதாவது ஃபிஷ் டேங்க் எப்பவுமே வாரம் க்ளீன் பண்ணிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு. அழுக்கா இருக்கு, ஒரு வாரம் ஆச்சு க்ளீன் பண்ணி. இப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ண போறாங்க. இவங்க தான் பாருங்க, எல்லா ஃபிஷ்ஷும் ஒரு சைடுக்கு போய் இதாயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே வந்து அலர்ட் ஆயிருக்குங்க. ஏய் பார்த்து அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீ இந்த சைடு வா. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஓடுது, அப்படியே ஃபாஸ்டா ஓடுது. ஏய் மிஸ்டர், எங்க இருக்குன்னே தெரியல. கண்ணுக்கு அவ்வளோ ஸ்பீடா ஓடுது. என்ன ஸ்பீடு, கல்லோட அடுத்தது எங்க இருக்கு? இந்த வெள்ளை மட்டும் எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு வெள்ளை கலர் ஃபிஷ் ஒன்று இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது இருக்குது. விழவே மாட்டேங்குது. கல் மட்டும்தான் வருது. கல்லோடய வருது. மாட்டவே மாட்டேங்குது. கருப்புங்க, கருப்பு பிடிக்க முடியுதா? பிடிச்சு கல்லு ஆக்சுவலா 6 ஃபிஷ் இருந்தது. ஆனா ஒன்று செத்து போச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம். இப்போ வந்து 5 ஃபிஷ் தான் இருக்கு. அடுத்தது நம்ம இந்த டேங்க் இருக்கிற தண்ணியை வந்து க்ளீன் பண்ணலாம். ஃபிஷ் பிடிக்கிறதா ஒரு பெரிய வேலை. மற்றபடி டேங்க் வந்து தண்ணியை கிளியர் பண்ணிட்டு இந்த பெபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி பெபிள்ஸை போட்டு தண்ணியை ஊற்றி ஃபிஷ்ஷை போட்டு டேங்க் கிளீனிங் ஓவர். நம்ம பெபிள்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை தனியாக வாஷ் பண்ணணும். நான் அதை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி டேங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை நல்லா வெறும் தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்னன்னா பெபிள்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறாங்க. இந்த க்ளீனிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா வந்து ஒன்றா வந்து நீங்கள் தண்ணி நல்லா இதாகிற வரைக்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அது ஃபிஷ் டைப்பை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் மோலி
ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் பண்ணுறோம். பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டேங்கை வந்து எவ்வளவு நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறீங்களோ உங்கள் ஃபிஷ் இதாகும். அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்து பாதி தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து அதில் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ண பெபிள்ஸை வந்து அதே டேங்க்கில் வந்து போடுறோம். டேங்க்ல போட்டாச்சு. நான் கொஞ்சமா தண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் கொண்டு போய் அங்க வைப்பேன். பட் நீங்க அங்க வச்சுட்டு கூட தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்து போய் விடலாம். அதுல பெபிள்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து ஃபிஷ்ஷை தூக்கி போடணும். அதான் நம்மளோட டாஸ்க். அடுத்த டாஸ்க் வந்து ஃபிஷ்ஷை தூக்கி. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? பாருங்க, டக்கு 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 டக்கு. அம்மா 2 ஃபிஷ் வந்திருக்கு. ஆக்சுவலி இதுலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை காமிப்பா. பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஃபிஷ்ஷுமே வந்து நம்ம எடுத்து டேங்க்குள்ளே போட்டாச்சு. சூப்பர்ல? சூப்பர். எஸ். கொஞ்சம் சரி பண்ணி இது என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து லைட்டு. ஆக்சுவலாக லைட்டு இப்படி தான் வைக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நம்ம மூடிடணும். இப்படி மூடிட்டோம்னா லைட் போட்டு காமிக்கிறேன். வாவ், இதான் நம்மளோட ஃபிஷ் டேங்க். க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபிஷ் ஃபுட் வந்து 2 இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போடுறது, காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை போடுறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நம்ம வெக்கேஷன் எங்கேயாவது போகிறோம், வெளியில் ஒரு 1 வீக் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா 4 to 5 டேஸ்க்கு வந்து போடுற ஃபுட்டு இங்கே இருக்கு. இது ஒன்று போட்டாலே அது வந்து நல்லா சாப்பிட்டுக்கும். இது ஒரு 4-5 நாள் இருக்கும். 1 வீக்குன்னு சொல்கிறாங்க. பட் 4-5 நாள் தான் வந்து இது வந்து இருக்கு. ஆனால் நான் வந்து போன தடவை வந்து போட்டப்போ கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கு போல. கொஞ்சமாக சைஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஆனால் சாப்பிட்ருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் வந்து சைஸ் மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கல. ஸோ அது எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல. இதுதான் என்கிட்ட இருக்கிறது. இவங்க சொன்னாங்கல்ல, ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃபீடர் போடுறோம் அப்படிங்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 month அந்த மாதிரி ஒரு ரொம்ப லாங் வெக்கேஷனாக போகிறீங்க அப்படிங்கிற கேஸில் வந்து இந்த ஃபீடர் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து 4 to 5 days மேக்ஸ் 1 week அவ்வளோதான் இருக்கும். இப்போ நீங்கள் 10 days 15 days எல்லாம் வந்து எங்கே போகிறீங்க, ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரீங்க அப்படிங்கிற கேஸில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு டைமர் செட் பண்ணலாம். 8 hours 12 hours 24 hours அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் போடணும். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீடர் போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாலும் அது நிறைய சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். அதே மாதிரி தண்ணி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பழைய தண்ணியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து அது விட்டோதான் தான் அதுக்கு அது வந்து அடாப்ட் ஆகும். இல்லைன்னா அது அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது மாதிரி ஃபிஷ் ஃபீடருங்கிறது வந்து கம்மியாக போடணும். நீங்கள் இப்போ ஒரு இத்தினூண்டு சைஸுக்கு தான் எடுத்து அதில் போடணும். அப்படி போடும்போது தான் அது வந்து நல்லா சாப்பிடும். கடுகு தாளிப்பீங்கள்ல அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக போடுறீங்க அப்படிங்கிற கேஸில் ஃபீடர் போடுற டைமில் நீங்கள் இந்த சின்ன நார்மல் ஃபுட் வந்து போடக்கூடாது. ஏன்னா வந்து 2 மாதம் சேர்த்து சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டுடுச்சுன்னா அது வந்து அங்கேயே செத்து போயிடும். அண்ட் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபிஷ் வந்து செத்து போகுதுன்னா நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணிடணும் டேங்கை. இல்லைன்னா மற்ற ஃபிஷ்ஷுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகிரும். அஃபெக்ட் ஆகுற இந்த சென்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட இது வந்து இதுலேயும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து உடனே செத்துடுச்சுன்னா நீங்கள் வந்து டேங்கை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க.
ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye all. Bye all.